வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களை நீக்கிவிட்டு வெளிமாநில வாக்காளர்களை சேர்ப்பதுதான் எஸ்ஐஆர் நடவடிக்கை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். போதைப் பொருட்களுக்கு எதிராக வரும் ஜனவரி 2ஆம் தேதி வைகோ தனது நடைபயணத்தை தொடங்க உள்ளார். இந்த நடைபயணத்திற்காக தொண்டர்களை தேர்வு செய்யும் நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ அரசு இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எஸ்ஐஆர் என்பது மிகப்பெரிய மோசடி. பட்டியலில் இருக்கும் வாக்காளர்களை நீக்கிவிட்டு வெளிமாநில வாக்காளர்களை சேர்க்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்யை கூறி மல்லை சத்யாவால் எங்களை கொச்சைப்படுத்த முடியாது எனவும் வைகோ தெரிவித்தார். அரசு இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருளையும் கஞ்சாவை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்த சர்க்காரின் முழு முதல் கடமை என்பதை நான் வலியுறுத்துகிறேன். இந்த எஸ்ஐஆர் இது மிகப்பெரிய மோசடி. இருக்கிற வாக்காளர்களை ஒரு 60-65 லட்சம் பேரை நீக்கிட்டு இல்லாத வாக்காளர்கள் வெளிமாநிலத்திலிருந்து வந்தவரை ஒரு 70-75 பேரை வாக்காளர்களை சேர்ப்பதற்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர். அதை எதிர்த்துத்தான் நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் வழக்கு தொடுத்திருக்கின்றன. மறுமலர்ச்சி திமுக கழகம் வழக்கு தொடுத்திருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை எங்கள் கட்சிக்கு அங்கே வாதிடுகிற வாய்ப்பு கிடைக்கும்.